அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையே மோதல் என்பது போல் செய்திகள் வெளியாவது தவறு என்றும் துணைவேந்தர்கள் மாநாடு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கி கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த விளக்கம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஊட்டியில் வரும் 25, 26 ஆகிய 2 நாட்கள் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை நேற்று வெளியிட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு இந்த 2 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த மாநாடு தொடர்பாக ஊடகங்களில் வந்த செய்திகள் தொடர்பாக ஆளுநர் மாளிகை தற்போது ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அதில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பாக இந்த விவகாரத்தில் அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் அதிகார மோதல் என்பது போன்று செய்திகள் வெளியாகி இருப்பது தவறு என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த துணைவேந்தர்கள் மாநாடு என்பது 2022ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது என்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் இந்த துணைவேந்தர் மாநாடு நடத்தப்படுகிறது. அதற்கு சில மாதங்கள் முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் செய்யப்படுகின்றன. நன்றாக திட்டமிட்டு இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது என்றும் தமிழகத்தினுடைய உயர்கல்வியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் கல்வியை மேம்படுத்தும் வகையிலும் கற்பித்தலை மேம்படுத்தும் வகையிலும் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது என்றும், ஆனால் இது போன்று ஆளுநர் மாளிகைக்கும் அரசுக்கும் அதிகார மோதல் என்பது போன்று தொடர்பு படுத்தி இவ்வாறாக ஒரு செய்திகள் எல்லாம் வெளியாகி இருப்பது தவறு என்றும் இது முற்றிலும் ஒரு முரண்பாடான ஒரு தகவல் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. எனவே அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் எந்த விதமான ஒரு அதிகாரங்கள் மோதல் கிடையாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை அண்மையில் வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்போடு இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டையும் தொடர்புபடுத்தி இவ்வாறு தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என்றும் இது போன்று தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் ஆளுநர் மாளிகை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் தமிழகத்தினுடைய உயர்கல்வியை மேம்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த துணைவேந்தர் மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது என்ற ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை தற்போது வெளியிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.